ஹே ஹலோ மம்மி, திஸ் இஸ் பேங்டன் தமிழ்ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம செக்யூர் ஒன் ஷாட் பார்க்கலாம். ஃபாலோயிங் ஃப்ரம் மை சர்வியர் மாமா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்டா. ஆக்சுவலி ஒருத்தவங்களுக்கு பர்த்டே இன்றைக்கி. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒன் ஷாட். அவங்க ஸ்ரீலங்காவில் எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்காக இவ்வளோ தூரம் ஸ்ரீலங்காவில் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. பட் ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்டா. தென் ஹாப்பி பர்த்டே. உன் டேவை நல்லா என்ஜாய் பண்ண. கோடோட பிளெஸிங்ஸ் எப்பயுமே இருக்கும். உனக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த இயர் மட்டும் இல்லாமல் எல்லா இயரும் நீ சந்தோஷமாக இருக்கணும். ஸோ ஹாப்பியாக உன் லைஃப்பை என்ஜாய் பண்ண. ஓகே, தென் ஆமஸ் நீங்களும் விஷ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தென் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தென் ஓகேடா, அவங்க ஒரு ஒன்லைன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜேகே என்ன மாதிரி வேணும். ஆக்சுவலி அவங்க ஜேகேன்னு குறிப்பிட்டு சொல்லலை. OT7 அவங்களுக்கு பிடிக்கும், அதில் யார் வேணால் போடுங்கன்னாங்க. நான் ஜேகே ஓகேவான்னு கேட்டேன். அவங்க ஓகேக்கா ஜேகேவை எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ ஜேகே வச்சு போட போகிறோம். ஸோ இதில் அவங்களே இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க, ஜேகே என்னவாக இருக்கணும், ஒயின் என்னவாக இருக்கணும்னு. ஸோ நம்ம ஜேகே பார்த்திங்கன்னா உங்களோட அத்தை பையன், ஓகேவா. அவன் சர்வியர்னால் இந்த நிலத்தில் வேலை செய்கிறவங்க. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு பில்டிங் இருக்குன்னா அதுக்கு ப்ளாட் பண்ணி கொடுக்குறது, அந்த நிலத்தில் வேலை செய்கிறவர் நம்ம ஜேகே, ஓகேவா. ஸோ ஜேகே வில்லேஜில் கிராமத்தில் இருப்பார். ஓகே, நான் அப்படி தான் செட்டப் பண்ணியிருக்கேன். நீங்கள் டாக்டர், நீங்கள் ஜேகேவோட மாமா பொண்ணு, ஓகேவா. ஸோ நீங்கள் ஜேகேவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்ன வரைக்கும் ஜேகே கிட்ட சொல்லலை. சின்ன வயசுல ஜேகே பின்னாடி சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கும் ஜேகேக்கும் ஒரு 10 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஜேகேவை சின்ன வயசில் சுற்றிட்டு இருப்பீங்க. ஆனால் ஜேகே அவ்வளோவா கண்டுக்க மாட்டாருங்க. ஜேகேக்கா உங்கள் மேலே அந்த லவ்லாம் கிடையாது. நீங்கள் என்றைக்குமே அவருக்கு ஒரு குட்டி பொண்ணு தான். பெரிய பொண்ணாக கூட உங்களை நினைக்கல. என்றைக்குமே நீங்கள் ஜேகேக்கு ஒரு குட்டி பொண்ணு, அவரோட மாமா பொண்ணு மட்டும்தான். செல்லமாக வளர்ப்பார். அதுக்கப்புறம் இங்கே உங்கள் ஸ்டடீஸ்னால் உங்கள் 2 பேரோட பாண்டும் பிரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் ஹை ஸ்டடீஸ் MBBS பண்ணுறதுக்காக வெளி கண்ட்ரிக்கெலாம் போக வேண்டியது இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் வில்லேஜில் இருந்தால் கண்டிப்பாக படிக்க முடியாது. வில்லேஜில் இருக்க ஸ்கூல்ஸில் படித்து டாப் ரேங்க் வாங்கி எப்படியோ MBBS முடிச்சுட்டு நீங்கள் அகெயின் உங்கள் நேட்டிவ் பிளேஸான உங்கள் வில்லேஜுக்கே வரீங்க. அதுக்கப்புறம் உங்களோட காதலை ஜேகே கிட்ட சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஸோ ஜேகே அக்செப்ட் பண்ணுறாரா இல்லையா, ஸோ அது எல்லாமே தான் அந்த ஸ்டோரிக்குள்ளே இருக்க போகுது. இது எல்லாமே ஜஸ்ட் ஒன் லைன். தென் ஸ்டோரி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசெலாம் இல்லை, குட்டியாக முடிஞ்சிடும். ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ஒரு க்யூட்டாக இருக்கும். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப பெரிய இன்ட்ரோவாக போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா, வாங்க. தென் விவேகா பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். ஓகே, உங்களுக்காக தான் அந்த ஒன் ஷாட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வாங்கடா அப்படியே நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரியே ஒரு நல்ல வெயில் அடிச்சிட்ருக்கு. அப்போ தான் கிராமத்தில் நம்ம ஜேகே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அங்கே நிறைய பில்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. கிராமத்தில் குட்டி குட்டி பில்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. லேண்ட்லலாம் நிறையா ஆல்ட்ரேட் பண்ணுறது அப்படி இப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே தான் கொஞ்சம் சீனியர் ஆட்டம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அங்கே அப்படி தான் அவர் ரொம்ப வெயில் சிந்தி வேர்வை சிந்தி பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஜேகே. அப்போ தான் ஒரு சவுண்ட் கேட்குது. எப்பா ஜேகே, ஊர்லேருந்து உன் மாமா பொண்ணு வராலாம், நீ மட்டும் இப்படி வேலை செஞ்ச அப்படி நம்ம அங்கே போய் உன் மாமா பொண்ணை பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு ஒரு வயசானவர் சொல்கிறாரு. ஸோ அது நம்ம என்னோட தாத்தா. ஓகே, ஜேகேக்கும் தாத்தா தான். ஓகே, தாத்தா அதத்தில் வேலை இருக்குது, இங்கே வேலை பண்ணிட்டு தான் வரணும். இப்போ என்ன சொன்னீங்க, வயன் வராதான் அப்படின்னு நம்ம ஜேகே கேட்குறாரு. டேய் ஊசு பையிலே, அதை தாண்டா இம்மானாலும் சொல்லிட்டுருக்கேன், வாடா ஆமாம் பொண்ணு ஊர்லேருந்து வரா, நீ மட்டும் இங்கே வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு தாத்தா கூப்பிட. இங்கே நம்ம ஜேகேவும் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அவர் அப்படியே அவர் தலையில் துண்டை அப்படியே எடுத்து தூக்கி போட்டுட்டு, நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருங்க, நான் ஏன் பார்த்துட்டு வந்துடுறேன், தாத்தா கூட போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாத்தாவை எக்ஸலில் அப்படியே நம்ம ஜேகே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இதே சைடு உங்களை பார்க்கலாம். நீங்கள் அப்படியே தான் காரில் வந்துட்டுருக்கீங்க. ஆக்சுவலி அது உங்கள் கார் தான். நீங்கள் காரில் வந்துட்டுருக்கீங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு, ஐ மீன் கிட்டத்தட்ட ரொம்ப
ஒரு 6, 7 வருஷம் உழைச்சு எம்பிபிஎஸ் முடிச்சு ரொம்ப உழைச்சு படிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு உங்கள் நேட்டிவ் பிளேஸ் உங்கள் சொந்த ஊரை பார்க்கும்போது ரொம்ப பசுமையாக அங்கங்கேருந்து ரொம்ப பச்சை பசேனாக இருக்குது. அங்கே தான் நடுவில் தான் உங்கள் வீடு இருக்கும். அங்கே தான் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே உங்களை பார்க்கலாம். நீங்கள் அப்படியே ஃபோன் பேசிகிட்டே வரீங்க. அம்மா வந்துட்டே இருக்கேன். 2 சைடும் பச்சை பச்சைன்னு இருக்குது. இது நம்ம ஊர் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. வரம்மா வைமா ஃபோனை, வந்துட்டுருக்கேன்ல வை ஃபோனை அப்படின்னு வயன் அப்படி தான் காரை ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்கா. இப்போ அப்படி தான் வயன் ஐயா ஐயா அப்படின்னு அங்கே வேலை செஞ்சிட்ருக்கவங்கள கேட்குறா. ஏம்மா பொண்ணு என்னாச்சு அப்படின்னு அங்கே ஒரு தாத்தா கேட்க, இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் சொல்கிறா. அது நீ சுந்தரோட பொண்ணா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம் சுந்தரோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ அம்மா நீ தானே எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக பட்னம் வரைக்கும் போனா? ஐயோ என்ன தக்கு தக்குன்னு மின்ற வாயன்மா அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கலாம் வராங்க. எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ சுந்தரன் தான் உங்கள் அப்பா, ஓகேவா? ஸோ அவர் தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஸோ உங்கள் அப்பாவை தெரியாதவங்க யாருமே கிடையாது. இப்போ அந்த தாத்தாவும் ஐயோ பேத்தி மாதிரி பா நான் மாதிரி தக மின்ற பட்டணத்தில் நான் ஏதோ க்ரீம் மாதிரி தடவியே அந்த மாதிரி தடவிட்டு இருந்தியா என்ன? அன்னைக்கு ஒன்றா தாத்தாக்கு கொடுத்தியம்மா பாரு, தாத்தா பேர் கருத்து போயிட்டான் அப்படின்னு அந்த தாத்தா சொல்ல, ஐயோ தாத்தா அது க்ரீம் இல்லை க்ரீம் என்னமோமா ரொம்ப வெக்கையாக இருக்குது, உள்ளே வரட்டுமா தாத்தா அப்படின்னு ஒரு தாத்தா சொல்கிறாரு. இல்லை வாங்க அப்படி சொல்லிட்டு வாங்கி டோர் ஓப்பன் பண்ணா. இப்போ அப்படி பண்ணி இங்கே பாருமா, இது வரைக்கும் எந்த கார்லேயும் நான் போனதில்லை, இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இது நான் வாங்கினது. இது நீ வாங்கினியா? பா பெரிய ஆள் தான் நீ. என்னம்மா டாக்டர் ஆகிட்டியா? நீ போகும்போது சொல்லிட்டு போனேன் வந்தால் டாக்டர் ஆகிட்டு தான் வருவேன்னு. என்னம்மா டாக்டர் ஆகிட்டியா அப்படி தாத்தா ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. ஏன்னா கிராஜுவேஷன் ஆனகள் நீங்கள் மட்டும்தான் அந்த கிராமத்திலே படித்து பட்டதாரின்ற பேர் வாங்கினதே நீங்கள் மட்டும்தான். ஸோ அதனால தான் இவ்வளோ. இப்போ அப்படி தான் தாத்தா சும்மா இல்லாமல் அப்படியே ஜன்னல் அங்கே விண்டோ ஓப்பன் பண்ணி, ஏய் நம்ம ஊருக்கு வாயின் வந்துட்டா, படித்து பட்டதாரி வாயின் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்போ அப்படியே தான் அங்கே இருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டு வரோம். எல்லாருமே அப்படியே ஒரு கும்பல் போட்டு கார் பின்னாடி வரோம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சின்ன பிள்ளைல காலேஜ் படிக்கிறதுக்காக போயிருப்பீங்க. எல்லாருமே உங்களை ரொம்ப கலங்கி அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் சின்ன வயசில் குறும்புக்கார பொண்ணுங்க. நீங்கள் கிராமத்தில் இருக்கும் போது ரொம்ப குறும்புக்கார பொண்ணு நீங்கள். ஸோ அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. அப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப தூரம் சிட்டிக்கு போகிறீங்க, பட்டணத்துக்கு போகும்போது யாருங்க வருத்தப்படாமல் இருப்பா. ஸோ அவங்க எல்லாருமே உங்கள் அப்பா அம்மா மாதிரி. உங்களுக்கு பெற்றவங்க இருந்தாலும் அந்த கிராமமே உங்களோட அப்பா அம்மா மாதிரி. ஸோ அவங்களுக்கு சேவை செய்ய தான் நீங்கள் இப்போ வில்லேஜுக்கு வரீங்க. அங்கே ஒரு கிளினிக் மாதிரி ஒன்று வச்சு அங்கே இருக்கவங்களுக்கு ஃப்ரீயாக வசதியாக யாருக்குமே, ஏன்னா அந்த வில்லேஜ்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், கிட்டத்தட்ட உயிரே போகிற நிலமை ஆகும். ஸோ அதனால தான் நீங்கள் அங்கே சொந்தமாக ஹாஸ்பிட்டலோ இல்லை கிளினிக்கோ வச்சா அங்கே இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால தான் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க. இப்போ அது பிளானுக்கு தான் வரீங்க, கையில் நிறையா ஃபைல்ஸோட, நீங்கள் படித்த அந்த கிராஜுவேஷனோட. ஸோ நிறையா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போ அந்த தாத்தா, என்ன வயன்மா ஏன்னோ சில்லுன்னு காற்று வருது. தாத்தா இது ஏசி, சூப்பராக காற்று வரும். இரு அப்படி சொல்லிட்டு தாத்தா மூஞ்ச உள்ளே விட்டுட்டு காற்று வாங்கிட்டு இருக்காரு. பாப்பா நான்லாம் கிராமத்தில் இருக்கும் போது நைட்டு டைம் இரவு டைம் ராத்திரியில் அப்படியே படுப்பேன். அப்போ தான் சில்லுன்னு காற்று வரும். அப்படியே மேலே இருக்க சட்டையை அவுத்து போட்டு நான் மட்டும் அமைதியாக படுத்து கிடப்பேன். அதுதான் எனக்கு சொர்க்கமே அப்படின்னு தாத்தா சொல்ல. நீங்கள் சிரிச்சிட்டு ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே நேராக போயிட்டுருக்கீங்க. ஸோ ஃபைனலாக உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. உங்கள் அம்மா ஆர்த்தி தட்டோட கையில் ரெடியாக இருக்காங்க. உங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. அப்படியே அங்கே அவர் கை கால் எல்லா இடத்துலையும் கையிலலாம் மண்ணாக இருக்குது. இருந்தாலும் அப்படியே வந்திருப்பாரு. பொண்ணு வர சந்தோஷம். நீங்கள் ஒரே பொண்ணு. இது சரி நம்ம ஜெயிக்கவும் அந்த தாத்தாவும், அதாவது உங்கள் தாத்தா உங்கள் அம்மாவோட அப்பா, ஓகேவா? ஸோ அவரும் ஜேகே சீக்கிரம் போயாம்ப்பா, என் பேத்தி வந்துருப்பா. போகிற தாத்தா கொஞ்சம் அமைதியாக இருங்க
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே எக்ஸலில் டிரைவ் பண்ணி வந்துட்டுருக்காரு. இதே சைடு நீங்களும் காரை நிப்பாட்டிட்டு அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறீங்க. அங்கே ஊர் மக்களே, அங்கே இந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களும் உங்களை சுற்றி நிற்கிறாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் உங்களை பார்த்துட்டு எப்படி இருக்க, எல்லாம் எப்படி இருக்குன்னுலாம் கேட்குறாங்க. நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சு நிறைய உங்களுக்காக எடுத்துகிட்டு வராங்க. இளநீ எடுத்துகிட்டு வராங்க. ஸோ வெயில் அடிக்குதுல்ல, அதுவும் நீங்கள் சிட்டியில் வளர்ந்த பொண்ணு, கண்டிப்பாக உங்களுக்கு வெக்கையாக இருக்கும். ஸோ அதனால அவங்க பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அந்த அப்பயே சொன்னேன்ல, நீங்கள் அங்கே ரொம்ப செல்லமாக வளர்ந்துருப்பீங்க. அவங்களுக்கு இன்னுமே உங்கள் மேலே பாசம் போகல. அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நான் படித்து பெரிய பட்டதாரி ஆகிட்டு தான் இந்த கிராமத்துக்கு வருவேன், வந்து எல்லாருக்குமே வசதியாக இலவசமாக நான் மருத்துவம் பார்ப்பேன் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அந்த ஒரே காரணத்துக்காக மட்டுமே பாசம் காட்டுறாங்கன்னு கிடையாது. சின்ன பிள்ளையிலேருந்தே நீங்கள் ரொம்பவே ஃபேமஸ் அந்த வில்லேஜில். இப்போ அப்படியே தான் எல்லாரும் உங்களை சுற்றி நின்று எல்லோரும் உங்களை பற்றி கேட்குறாங்க. பட்டணத்தில் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாங்க. கொஞ்சம் லைக் நார்த் இண்டியன்ஸ் வந்திருப்பாங்க, நம்ம சவுத்து நம்ம தமிழ்நாடு சைடும் வந்திருப்பாங்க, தென் அமெரிக்கா, பெரிய பெரிய நாட்டில் தான் ஃப்ரான்ஸு அப்படி சொல்லிட்டு இந்த பெரிய பெரிய நாட்டு மக்கள் தான் வந்து நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க. அங்கே வந்து ஃபுல்லாக நார்த்து சவுத்து வெறும் இந்தியாவில் இருக்கவங்க மட்டும் கிடையாது, நிறையா அப்படி ஒரு மிக்சட் ஃபீல்டில் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து ஜனங்கள்லாம் வந்திருப்பாங்க. நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டு நிறையா பேர் வந்திருப்பாங்க உங்கள் கூட. அதெல்லாம் ஃபோட்டோலாம் காட்டுறீங்க, அவங்க பேர்லாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேர்லாம் சொல்கிறீங்க. உங்கள் கிராமத்தில் இருக்க எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா அப்படியே போதும் போதும், என் பொண்ணு மேலே கண்ணு வச்சது போதும், அவள் உள்ளே போய் நான் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து ஒருத்தவங்க, அதெல்லாம் முடியாது வயன் இவா, நீ என் வீட்டில் சாப்பிடு, அத்தை வீட்டில் சாப்பிடு வா அப்படின்னு ஒருத்தவங்க கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அத்தை அது அப்படின்றீங்க. என்னம்மா அத்தை வீட்டில் சாப்பிட மாட்டியா? சின்ன வயசில் அத்தை வந்து உனக்கு ஊட்டி விட்டா அப்படி சாப்பிடுவேன், போ பேச மாட்டேன் போ அப்படியே அவங்க கோச்சிக்கிறாங்க. அத்தை என்ன அத்தை? ஆக்சுவலி அவங்களாம் சொந்த அத்தை கிடையாது, அப்படியே பக்கத்து வீடு எகுத்த வீடு அந்த மாதிரி தான். இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு போதும் போதும், என் பிள்ளை என் வீட்டில் வந்து சாப்பிட்டோம், வாயின்மா நீ உள்ளே போய் நல்லா ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு போ, ஃபஸ்ட்டு கை கால்லாம் போய் கழுவிட்டு உள்ளே போ அப்படியே உங்கள் அப்பா சொல்கிறாரு. சரிப்பான்னு சொல்லிட்டு அப்படி தான், அப்பா சொல்லுமா, நீங்களும் வாங்க சாப்பிட்லாம், ஒன்றா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, வாங்கப்பா அப்படின்றீங்க. சரிம்மா சரிம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா அங்கே இருக்க அந்த திங்ஸ் எல்லாம் எல்லாம் கீழே போட்டுட்டு கை காலெல்லாம் கழுவி உங்களுக்காக உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. அப்புறமா படிப்பில் எப்படி போகுது? படிப்பு எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பா, இப்போ வரைக்கும் ஒரு கிளினிக்கை வச்சு இங்கே நடத்துகிறது தான். ஆமாம், தாத்தா எங்க? என் மாமா எங்க? அப்படி கேட்குறீங்க. இப்போ உங்கள் அம்மா மாமாவா, அவன் வேலை பண்ணிகிட்ருக்கான், உங்கள் தாத்தாவும் அங்கே தான் இருப்பார், வருவார் அப்படின்னோடனே அடுத்த சீனை எக்ஸலில் உங்கள் தாத்தா, ஐயோ வயன்மா வயன்மா எங்கம்மா இருக்க? அப்படியே உங்கள் தாத்தா, நீங்கள் சாப்பிட உட்காந்துருப்பீங்க, அப்படியே ஏஞ்சிட்டு உங்கள் தாத்தாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் தாத்தாக்கு நீங்கள் ரொம்ப செல்ல பேத்தி. ஐயோ வயன்மா பாரு தக தகன்னு மின்ன ஆரம்பிக்கிறா. ஆனால் உங்கள் கண்ணு தாத்தாவை தேடுது, உங்கள் கண்ணு நம்ம ஜேகேவை மட்டுமே தேடிட்டுருக்கா. இப்போது நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அது பார்க்கும்போது ஆஃப்டர் லாங் டேஸ் நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே கிட்ட ஃபோன் பேசியிருப்பீங்க, வாய்ஸை கேட்டிருப்பீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 7-6 வருஷத்துக்கு அப்புறம் ஜேகேவும் உங்களை பார்க்குறாரு. ப்ளஸ் நீங்களும் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே டோட்டலி மாறிட்டார். சின்ன வயசில் ரொம்ப ஒல்லியாக லீனாக இருப்பார். அவரோட வயலில், அவரோட கிராமத்தில் அப்படி இப்படின்னு உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாரு. ஆக்சுவலி உங்கள் அத்தையும் உங்கள் மாமாவும் இல்லை, அப்போது அவங்க இறந்துட்டாங்க. ஸோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஒரு சுச்சுவேஷனால் அவங்க 2 பேருமே ரொம்ப சீரியஸ் ஆகி அவங்க 2 பேருமே இறந்துருப்பாங்க. பொண்டாட்டியில் என்னோடய புருஷனும் இறந்துருப்பார். அதனால் நம்ம ஜேகேக்கு அப்பா அம்மா 2 பேருமே கிடையாது. தென் கூட பிறந்தவங்க ஜேகேக்கு யாரும் கிடையாது. ஸோ ஜேகே உங்கள் அப்பா கூட தான் இருக்கார், ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. சின்ன வயசுலேருந்து ஜேகே கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க போது நம்ம டாக்டர் அம்மா வாய்ந்தான் அப்படின்னு கிராமத்து ஆளுங்கெல்லாம் டேஸ்ட் பண்ணுவாங்க. ஜேகே அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். இந்த அளவு என் குட்டி பொண்ணு, என் மாமா பொண்ணு, அவ்வளோதான் அப்படின்னு. நீங்கள் ஆனால் ஜேகேவோட பார்க்கலங்க, நீங்கள் ஜேகேவை ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அப்படி தான் ஜேகேவை பார்க்குறீங்களா, ஏய் மாமா எப்படி இருக்க அப்படி கேட்குறீங்க. ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸோட லைட்டாக ஷையோட. ஜேகே அப்படியே தான் நல்லா கோயன் எப்படி இருக்க, படிப்பில் எப்படி போச்சு அப்படின்னு உங்களை பற்றி கேட்குறாரு. ப்ளஸ் படிப்பையும் கேட்குறாருன்னு சொல்லிட்டு
நல்லா போச்சு. உனக்கு உனக்கு ஒர்க்லாம் எப்படி போகுது? நல்லா போதா? அது போதுவேன். சாப்பிட்டியா மாமா? இல்லை, அங்கே சாப்பாடு இருக்கு, சாப்பிடணும். வா சாப்பிடலாம், வா என் கூட சேர்ந்து சாப்பிடு வா அப்படின்னு நீங்கள் ஜேகேவோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் சாப்பிட வைக்கிறீங்க. ஜேகே நீ சாப்பிடு, இப்போ தானே வந்திருக்க, டயர்டாக இருப்ப, ரெஸ்ட் எடு, எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ மாமா அப்போதான் இல்லை பாரு, நான் எவ்வளோ சிரிச்சுட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்ல. என்ன சின்ன வயசில் மாமா பொண்ணு பின்னாடியே வருவேன், என்கிட்ட பேசுவேன், இப்போ என்ன கண்டுக்க மாட்டேறேன்னா? என்ன மாமா என்னை அவாய்ட் பண்ணுறியா? என்னை அவாய்ட் பண்ணுறியாடா அப்படி கேட்குறீங்க. ஓகே என்ன பாடப்படன்ற இங்கே பாருவேன், எல்லாம் ஒரு லிமிட் தான், அதான் சொல்கிறாங்கன்னு சீரியஸாக எடுத்துக்காது. அதெல்லாம் சும்மா சின்ன பிள்ளைல சொன்னது. நானும் அது விளையாட்டாக தான் எடுத்துக்கிறேன் மாம், நீ சீரியஸாக எடுத்துக்காதானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே இல்லை நான் சீரியஸாக எடுத்துக்கல, சரி நீ சாப்பிடு, நான் போகிறேன். எங்கே போகிற? என் கூட சாப்பிடு. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு அவனை விடாண்டி, அவனுக்கு அங்கே சாப்பாடு நான் கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டேன், அவன் வேலை பார்த்துட்டு அவன் சாப்பிடுவான், அவனை விடேன் அப்படின்னு உங்கள் அம்மா கத்த. நீங்கள் இப்போ தானே ஊர்லேருந்து வந்திருக்கேன், மாமா கூட கொஞ்சம் பேசி விளையாண்டு சாப்பிட்லான்னு நினச்சேன், நீ அதுக்குள்ளே மாமா சின்ன பிள்ளை இதே இடத்துல தானே எனக்கு ஊட்டி விட்டேன், ஊட்டி விடு மாமா அப்படின்றீங்க. ஜேகேவும் அது சின்ன பிள்ளைல, இப்போது நீ பெரிய பொண்ணு, நீ சாப்பிட, உனக்கு சாப்பிட தெரியும்ல, சாப்பிடு. ஆமாம் ஆமாம், நீ ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். நீ ஊட்டி விடு, நான் சாப்பிட்றேன். இப்போ உங்கள் தாத்தா அப்படியே என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாரு. தாத்தா பாரு தாத்தா, மாமா ஊட்டியே விட மாட்டாரு பாரு. டேய் ஊட்டி விடாண்டா அப்படின்னு உங்கள் தாத்தா சொல்ல. தாத்தா அது அவள் சின்ன பிள்ளைல விளையாட்டுக்கு சாப்பிட மாட்டாளேன்னு ஊட்டி விட்டேன், நான் சாப்பிட்டா, இப்போது பெரிய பிள்ளை தானே, உறிஞ்சிக்க சொல்லுங்க தாத்தா அப்படின்னு நீங்கள் ஜேகே சொல்ல. இப்போயும் நான் சாப்பிட மாட்டேன் மாமா, நீ ஊட்டி விடா சாப்பிடுவேன். இப்போ உங்கள் அப்பா அதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அவருக்குமே உங்களி ஜேகேவும் சேர்த்து வைக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் இங்கே இப்படி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறது அவருக்கும் சிரிப்பு வருது. அவர் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவர் போயிடுறாரு. என்ன இருந்தாலும் அவரோட தங்கச்சி பையன். இப்போது நீங்கள் மாமா இப்போ நீ ஊட்டி விடல, நான் சாப்பிடவே மாட்டேன். அங்கே வேலையை அப்படி விட்டுட்டு வந்துருவேன், சாப்பிடுவேன். சாப்பிட மாட்டேன், ஊட்டி விடு மாமா. வயன் புரிஞ்சுக்கோ, அது சின்ன பிள்ளை ஓட்டுனது, இப்பயும் நான் சின்ன பிள்ளை தான், ஒன்றும் பெரிய பொண்ணு கிடையாது, உனக்கு எனக்கு 10 வயசு டிஃப்ரென்ஸ், நீ தான் பெரிய பையன், நான் சின்ன பொண்ணு தான், ஊட்டி விடு. உன் மாமா பொண்ணுக்கு கூட ஊட்டி விட மாட்டியா மாமா அப்படி கேட்குறீங்க. ஒரு மாதிரி பப்பி ஐஸோட ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஜேகேவும் அதுக்கப்புறம் மனசை தாங்கலையா, அவரும் உருக்கிட்டாரு நீங்கள் இப்படி பண்ணோன்னே. ஸோ ஜேகேக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அஸ் மாமா பொண்ணாக மட்டும்தான், லவ்லாம் இல்லை. ஜேகேவும் சரின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. இப்போ தான் இந்த ஃபுட்டுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் வருது மாமா. சரி வாயில் வைக்காம முழுங்கு, சாப்பிட்டு மென்று முழுங்கு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு வேலை இருக்குல்ல, ஒரு ஒர்க் போய் பார்க்கணும்ல, அப்படியே விட்டுட்டு வந்திருக்காரு, ஸோ பார்க்கணும்ல. இப்போ உங்கள் தாத்தாவும் நல்லா சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு, ஜேகே நான் கிளம்புறேன்டா, நீ அப்புறமா வா அப்படின்னு உங்கள் தாத்தா சொல். தாத்தா இருங்க நான் வரேன் அப்படி சொல்லி ஜேகே போகிறேன். மாமா ஊட்டு, வேலை இருக்குது, எனக்கு பசிக்குது, வேலையை முடிச்சு சீக்கிரம் சாப்பிடணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடுறான். மாமா மாமா மாமாவை பார்த்தியா ரொம்ப அவசரமாக இருக்கான். இவன் சீனியராக போட்டிருக்கவே கூடாது, அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கான். அப்பாவும் இதே தொழில் தான் பண்ணிகிட்ருக்காரு, இவனுக்கு மட்டும் ஏன்? ஸோ சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் மாமா கிட்ட 5 வாயாவது வாங்கினேன், இல்லைனா அதுவும் போயிருக்கும். சரி நம்ம சாப்பிடும். வேணுமா ஏதாவது? எதுவும் வேணாம், இது போதும், என் மாமா ஊட்டி விட்டாரு, அதுவே எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, அவர் என்கிட்ட பேசினதே எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் கையை பிடிச்சிட்டு, என்ன நீ ஜேகேவை லவ் பண்ணுறியா அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை அது சொல்லுமா, நீ படித்து முடிச்சிட்ட, இதோட நீ கிளினிக் இங்கே நடத்த போகிற, நம்ம கிராமத்தில் ஒரு இடத்துல, அதாவது அப்பாவோட இடத்துல, நம்ம நிலத்தில் ஒரு கிளினிக் வைக்க போகிற, அதில் அம்மாவுக்கு சந்தோஷம். நான் நாளைக்கு உன் லைஃப்னு வரும்போது ஜேகே நல்ல பையன்மா, அவன் ஒரு நினைக்காத நாளே கிடையாது, ஒவ்வொரு தாட்டியும் நான் ஃபோன் பேசிட்டு வைக்கும்போது டக்குன்னு என் ஃபோனை பார்த்துட்டு போவான்,
நீ ஆன்லைனில் இருக்கியா போயிட்டியான்னு. அவன் உனக்காக ஏங்குறான். அதனால் ஜேகே விட்டுறாத. அவன் உன்னை விட்டா வேறு எந்த நல்ல பையனும் கிடையாது. நீ நீ படித்த இடத்துல எந்த பையனையும் லவ் பண்ணலல்ல அப்படின்னு உங்கள் அம்மா கேட்க. அம்மா சின்ன வயசுல எனக்கு மாமான உசுறு. இப்போ மட்டும் என்ன, எனக்கு என் மாமா தான் எல்லாமே. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவனே வேணான்னு சொன்னாலும் அவனை தான் லவ் பண்ணுவேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். புரியுதா அவனுக்கு? அவன் தான் உன் வீட்டு மருமகன். ஓகேவா? இப்போ நான் போகிறேன். அவன் எங்கே போகிறேன்? மாமா எங்கே வேலை செய்கிறாரோ அங்கே தான் அப்படின்னு இங்கே ஓடுறீங்க. எங்கள் அம்மா சிரிச்சிட்டு, கடவுளே என் பொண்ணுக்கும் ஜேகேக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பா. அவங்க சந்தோஷமாக இருக்கணும். 100 ஆயுசுக்கும் மேலேயும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும். உங்ககிட்ட வேறு எதுவுமே நான் கேட்கலப்பா. என் ஒரே பொண்ணு நல்லா படிச்சுட்டான். அவள் ரொம்ப கஷ்டப்பட்டான். இதுக்கப்புறம் அவள் கஷ்டப்படக்கூடாது. ஜேகேவும் விட மாட்டான் அப்படின்னு உங்கள் சாமிக்கிட்ட வேண்டிட்டு அப்படி போயிடுறாங்க உங்கள் அம்மா. இதே சரி உங்கள் அப்பா வேலை செஞ்சிட்ருக்காரு. இதே சரி நீங்கள் அப்பா ஜேகே மாமா எங்கே இருப்பார் அப்படி கேட்குறீங்க. உங்கள் அப்பாவும் அட்ரஸ் சொல்கிறார். ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே நடந்து வயலில் போகிறீங்க. அப்படியே வயலில் நடந்து போகும்போது சின்ன வயசு மெமரிஸ் அப்படியே உங்களுக்கு வருது. இங்கே தானே நானும் மாமாவும் கண்ணா பூச்சி விளையாடுவோம், ஓடி விளையாடுவோம். இந்த இடம் நான் கீழே விழுந்தோடனே மாமா என்னை அழகாக தூக்கிட்டு போய் எனக்கு மருந்தெல்லாம் வச்சு விட்டான். அந்த இலையை பிச்சு என்னோடய பொண்ணுக்கு மருந்து வைக்கிறேன்னு என்னென்னமோ வைத்தியம் பண்ணான் என் மாமா. இதே இடம் தான், இந்த கல்லில் தான். இன்னுமே இந்த கல்லை நவுத்தாமல் வச்சுருக்காங்க. இந்த கல் மேலே தான் நான் உட்காந்து என் மாமா எனக்கு அவர் மேலே என் காலை வச்சு அதுக்கப்புறம் என் மாமா என்னை தூக்கிட்டு வந்து என் வீட்டில் உட்கார வச்சான். என் மாமானா மாமா தான் அப்படின்னு நான் இப்போ அப்படி தான். ஏம்மா டாக்டர் பொண்ணு நான் வா இந்த பக்கம் அப்படின்னு ஒரு ஆண்டி கேட்க, ஒன்றும் இல்லை ஆண்டி சும்மா தான் வயல் சைடு வந்தேன், என் மாமாவை பார்க்க போகிறேன் அப்படின்றீங்க. யாரு ஜேகே தம்பியா அது கேட்குறாங்க. ஆமாம் என் மாமா ஜேகேவை தான் பார்க்க போகிறேன், அவர் ரொம்ப வேலை செய்கிறாரா அதான் அப்படின்னு இங்கே போயிட்டுருக்கீங்க. கையில் ஒரு மோர் வச்சுருக்கீங்க. லைக் வெயில் டைமில் மோர் குடிச்சிட்டு வேலை செஞ்சால் சூப்பராக இருக்கலாம். அது அழகாக நீங்கள் செஞ்சது வீட்டில் இருந்திருக்கும். அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ ஜேகே அங்கே தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதெல்லாம் பார்க்குறீங்க. வேர்வை சிந்தி மனுஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே தூரத்தில் பார்க்குறத பார்த்துட்டு ஜேகே இங்கே என்ன மாமா சாப்பிட்டியா? சாப்பிட்ணும். ஐயோ மாமா உனக்கு வண்டியில் கூட்டு போகிறேன், சாப்பிட எடுத்துருவாப்போ. இல்லைம்மா சாப்பிட்றேன். மாமா மாமா பொண்ணு சொன்னால் கேட்பல, போ சாப்பாடு எடுத்துருவா அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட கப் பார்க்குறீங்க. ஜேகே இன்னுமே ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டார். ஓப்பன் பண்ணி ஜேகேக்கு இலையில வச்சு உனக்காக மோர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு மோர் குடிச்சிரு. செரிச்ச மாதிரி வந்திருக்கும், இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் உனக்காக நல்லா செஞ்சுருக்கேன். பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி தட்டி மாங்காய் போட்டு மோரை நல்லா கிண்டி தண்ணி மாதிரி இருக்கும். நீ தண்ணிக்கு பதில் இதில் கூட குடி. இப்போ அப்படி ஜேகே உங்களை பார்த்துட்டு, நீ இன்னும் மாறல ஓயன் அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நீங்கள் நான் ஏன் மாமா மாற போகிறேன், ஒன்றை தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே அப்படி பொறையிருது அவருக்கு. ஜேகேக்கு மாமா மாமா இரு தண்ணி குடி தண்ணி குடி அப்படி அப்படின்னு நீங்கள் தண்ணி கொடுக்குறீங்க ஜேகேக்கா. மாமா மாமா என்னாச்சா? என்ன சிந்தனை? இல்லை ஒன்றும் இல்லை, அது வயிறு காஞ்சிருச்சுல, அதான் உண்டை காஞ்சிருக்கும், அதான் பொறையிடுச்சு. அப்படியா சரி தண்ணி குடி அப்படி சொல்லிட்டு தண்ணிலாம் குடிட்டு ஜேகேவுக்கு தலை தட்டி விட்டுட்டு அப்படியே ஜேகேயோட ஹேரை சரி பண்ணி விட்றீங்க. ஜேகேக்கு போய் ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. இதே மாதிரி தான் ஜேகேக்கு பொறையேறி இருக்கும். அப்படியே நீங்கள் மாமா மாமா தண்ணி குடி மாமா, பொறையிடுதா உனக்கு, தண்ணி குடி. பத்தியா நீ எத்தையோ நினச்சிட்டு ஒரு சிந்தனையில் சாப்பிட வேண்டியது. யாரையோ நினைக்கிறேன், யாரை நினச்ச மாமா அப்படின்னு சின்ன வயசில் கேட்டிருப்பீங்க. இதே ஜேகே யாரையோ நினச்சா உனக்கு என்ன அப்படின்னு ஜேகே விளையாட்ட சொல்லியிருப்பாரு. போ மாமா கேடி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளையாட்ட சொல்லியிருப்பீங்க. அப்போது தலை கலைஞ்சிருக்கும். ஜேகேக்கு அழகாக தலையில் சரி பண்ணி விடுவீங்க. ஜேகேக்கு அந்த மெமரிஸ் தான் வருது. ஜேகே உங்களை பார்த்துட்டு சொல்லு மாமா அப்படின்றீங்க. இப்போ ஜேகே இதே மாதிரி தானே சின்ன வயசில் விளையாட்டு இதே தானே பண்ணுவேன் அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் மாமா, பட் எனக்கு ஆனால் அவ்வளோ ஞாபகம் இல்லை. என்ன டாக்டர்மா எல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு ஜேகே கேட்க. இல்லை
மறக்கல. ம். சாப்பிடு. எனக்கு வேலை இருக்கு மாமா. நீ சாப்பிடுன்னா, நான் போறேன். அப்படி சொல்லிட்டு நீங்க போறீங்க. ஜேகே பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கீங்க அந்த வயல்ல நடந்துட்டு. ஜேகே அப்படின்னு நீங்க எடுத்துட்டு வந்த மோர தான் குடிக்கிறாரு. உங்கள பார்த்துக்கிட்டே குடிக்கிறாரு. நீங்க போறத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே, இன்னும் வயன் மாறவே இல்ல. அப்படியே இருக்கா. சின்ன வயசுல பார்த்த வயன் அப்படியே. இன்னும் வயன் மாறக்கூட இல்ல. அப்படின்ற மாதிரி ஜேகே அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த மோரை குடிக்கிறாரு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே அந்த மோர் பண்ணி குடுப்பீங்க ஜேகேக்கு. சின்ன வயசில் உங்களுக்கு அது ரொம்பவே ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும் மோர்னா. அதுவும் வெயில் டைம்னா ஜேகே சொல்லவே வேணாம். ஜேகே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பான். அதனால நீங்களும் அப்பப்போ போட்டு கொடுப்பீங்க ஜேகேக்கு. அதுதான் இப்போ ஜேகேக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே குடிச்சிட்டு இன்னும் இந்த ரெசிபி கூட மாறல. அதே டேஸ்ட், அதே நறுமணம். இஞ்சி தட்டி பச்சை மிளகா கட் பண்ணி பா அந்த மாங்காய் போட்டு கொத்தமல்லி போட்டு வயன் என் மாறல வயன் டாக்டர் அம்மா இன்னும் மாறக்கூட இல்லை அப்படின்னு தேக்கி சிரிச்சுட்டு அதை குடிச்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே ஒரு 5 or 6 month பார்க்கலாம். நீங்கள் ஜேகே சைட் அடிக்கா ஜேகே வந்து உங்களை இனிமேல் மாமா பொண்ணாக தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜேகே ஒன் சைடில் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி அங்கே ஒரு கிளினிக்கும் பில் பண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் நீங்கள் வேறு ஃப்ரீயாக பார்க்குறீங்களா? பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் வந்து உங்கள் கிளினிக்கை விசிட் பண்ணுறாங்க. நீங்கள் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன டாக்டர் தானே. ஸோ ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் அங்கே கிளினிக்லாம் ஸ்டார்ட் பண்ணி பேஷண்ட்ஸ் எல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஃப்ரீ மருத்துவம், ஒரு பைசா கூட வாங்குறது கிடையாது. கொஞ்சம் கிராமத்துலேருந்து நிறையா நிறைய பேர் வருவாங்க. அப்போ ஒரு நாள் செம மழை பெய்யுது. இப்போ உங்கள் ஊருக்கு வரணும்னா கண்டிப்பாக கார் வேணும். இப்போது பார்க்குறீங்க, மழையில் கண்டிப்பாக கார் போகாது. அது உங்கள் கார் சொல்லவே வேணாம். கண்டிப்பாக போகாது, ப்ராப்ளம் வரும். நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க, பஸ்ஸும் அவ்வளோ கிடைக்கல. ஷோ என்னடா அது, பஸ்ஸும் வரல, யாருக்கு கால் பண்ணுறது, பயமாக இருக்கே, மழை வேற ஒட்டிக்குது, ஷோ அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ ஒரு பைக் வருது. நீங்களும் பார்க்குறீங்க, பார்த்தா நம்ம ஜேகே தான். இப்போ நீங்கள் மாமா நீ என்ன இங்கே பண்ணுற, ஐயோ கொடை அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கிட்ட கொடை வைக்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டு வண்டி தருவான். ஐயோ மாமா நல்ல வேலை நீ வந்த, பா ஃபுல்லாக மழை பாரு அப்படி சொல்லிட்டு அந்த கொடையை அப்படியே ஓப்பன் பண்ணிகிட்டே தான் வரீங்க. ஜேகே மழை பெய்யுதுன்னு தெரியுதுல, எனக்கு கால் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜேகே கேட்க, நீ எப்படி மாமா, உனக்கே அப்புறம் சளி பிடிக்கும் எதுக்கு, அதான் உனக்கு கூப்பிடல, நான் வந்துடலான்னு பார்த்தேன், இடி வேற ரொம்ப இடிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போது சடனாக ஒரு இடி அப்படி இடிக்குமா, இங்கே அப்படியே ஜேகே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே செகண்ட் ஸ்டாப் ஆயிடுறாரு. ஐ மீன் அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் துடிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ண ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே ஜர்க் ஆயிடுறாரு, அவர் ஸ்டன் ஆயிடுறாரு. நீங்கள் ஜேகேவை அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே அப்புறமா அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட் இருக்கும். ஸோ அங்கே நிற்கலாம், நிறைய பேர் நிற்கிறாங்க. இப்போ ஜேகே அப்படி வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு ஒன் மாமா ஏன் வண்டி ஸ்டாப் பண்ண, வீட்டுக்கு போகலாம் போ அப்படின்றீங்க. இல்லை மழை ரொம்ப பெய்யுது, என்னால் ட்ரைவ் பண்ண முடியல, கொண்டாடி அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே தான் நின்றுட்டுருக்காரு. அவர் ஃபுல்லாக வெட்டாயிட்டாரு. உங்களை கூப்பிடலான்னு வரும்போது அந்த சைடு அவர் வெட்டாயிருப்பார். அவரால் கொடை பிடிச்சிட்டுலாம் வர முடியாதுல்ல, ட்ரைவ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அவரும் ஃபுல்லாக நினச்சிட்டாரு. மாமா ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன், இந்தா என் கோட்டை வச்சு நீ போட்டுக்கோ அப்படின்னு உங்கள் டாக்டர் கோட் இருக்கும், அதை கொடுக்குறீங்க ஜேகே கிட்ட. இப்போது ஜேகே பார்த்துட்டா, ஹலோ டாக்டர் அம்மா, அது நீங்கள் போடுறது, நான்லாம் படிக்காத பட்டதாரி, நான்லாம் போய் எனக்கெல்லாம் வேணாம். ஹலோ மிஸ்டர் ஜான் ஜங்குக், இப்போலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்களும் படிச்சிருக்கீங்க. நான் படித்த அளவுக்கு இல்லைனாலும் நீங்களும் படிச்சிருக்க மாமா, அப்புறம் என்ன படிக்காமலாம் சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் மாமா படித்தவர், மேலே கீழேலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. திடீர்னு மறுபடியும் அப்படியே இடி இடிக்குது. அங்கே இருக்கவங்க அப்படியே ஜர்க் ஆயிடுறாங்க. இங்கே ஓடி போய் இதாக சாக்குன்னு சொல்லிட்டு ஜேகேவை நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆல்ரெடி ஜேகே மேலே வெட்டாக இருக்குது, நீங்களும் அந்த வெட்னஸ் வாங்கிக்கிறீங்க. ஸோ அங்கே ஒரு சீக்வன்ஸ் அப்படியே போகுது. ஜேகே உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவர் ஏன் உங்களை ஹக் பண்ணாரு கூட அவரால் ரியலைஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் உங்களை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் ஜேகே ஒன்றா பார்க்குறீங்க. உங்களுக்கு ஜேகே மேலே ஒரு லவ் இருக்குது, ஆனால் ஜேகேக்கு உங்கள் மேலே லவ்லாம் இல்லை, ஜஸ்ட்டு மாமா பொண்ணை பார்க்குறாரு. இப்போ அப்படியே அது சாரி தெரியாமல் ஹக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜேகே சொல்ல, ஏன் மாமா
நீ ஹக் பண்ண, என் மாமா ஹக் பண்ண ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றீங்க. இல்லைவான், இது தப்பு. சின்ன பிள்ளைல விவரம் தெரியாத வயசில் நம்ம ஏதோ பண்ணிட்டோம். ஐ மீன் ஏதோ பண்ணிட்டோம், அதுக்காக இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு ஜேகே அப்படியே எட்ட போயிடுறாரு. நீங்கள் ஜேகேவும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்னடா அவன் இப்படி பண்ணுறானோ, அவாய்ட் பண்ணுறானோ அப்படி சொல்லிட்டு நினைக்கிறீங்க. இருந்தாலும் நம்ம மாமா விட்டு போகக்கூடாது சொல்லிட்டு அப்படி பார்க்குறீங்க. மழை கொஞ்சம் நின்றுச்சு, அங்கே இருக்கவங்களாம் அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஜேகே அந்த ஏஜில் உட்காந்துருக்காரு, நீங்கள் எந்த ஏஜில் உட்காந்துருக்கீங்க. மாமா போகலாமா அப்படி கேட்கும்போது ஜேகேவோட மூக்கை பார்க்குறீங்க, செம்ம ரெட்டாக இருக்குது. மாமா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கிட்ட வர்றீங்க, செம்ம ஃபீவர் அடிக்குது. ஐயோ ஃபீவர் அடிக்குது. மாமா இந்தா இது ஃபீவர் டேப்லெட் போடு, சரியாக போயிடும். பேராசிட்டமால் போட்டால் சரியா போடு அப்படி சொல்லிட்டு தண்ணி நீங்கள் வச்சுருப்பீங்க, ஒரு மாத்திரையும் ப்ளஸ் வந்து தண்ணியும் வச்சுருப்பீங்க, ஜேகே கிட்ட கொடுக்குறீங்க. ஜேகே போடுறான். வயன் மாதிரி இருக்குவன் அப்படின்றான். நீங்கள் சரி மாமா மடியில் படுத்துக்கோ, நீ முதல்ல ஷர்ட்டை ரிமூவ் பண்ணு அப்படின்றீங்க. ஏன்னா ஷர்ட் ரொம்ப வெட்டாக இருக்குமா. இல்லை வேணாம் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ரிமூவ் பண்ணு மாமா. இல்லை குளிருண்டி, என் கோட் இருக்கு, நீ அதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. ஜேகேயோட ஆப்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. அப்படியே பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தாலும் இப்போ ஜேகே உடம்பு சரியில்லைல்ல, ஸோ அதனால் அவன் ஷர்ட்டை தூக்கி வாங்கிட்டு இப்போ அப்படியே உங்கள் கோட்டு ஒயிட் கலர் கோட் எடுத்து ஜேகேக்கு போடுறீங்க. அது லைட்டாக ஜேகேக்கு ஃபிட் ஆகலைனாலும் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி பட்டன்ஸ்லாம் போட்டுடுறீங்க. ஏன்னா ஜேகேயோட பாடி தான் உங்களுக்கு தெரியும்ல, பல்காக இருக்கும். ஸோ உங்களோட கோட்டு உங்களுக்கு சைஸ்க்கு தானே தைச்சிருப்பீங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஜேகேக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா. ஜேகே அப்படியே போட்டிருக்கான். இல்லை நான் படுக்கல. ஐயோ மாமா மாத்திரை போட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் நீ படுத்தா சரியா கூட படு அப்படி சொல்லிட்டு உங்கள் மடியை கொடுக்குறீங்க. ஜேகேவும் படுத்துக்கிறாரு. அவருக்கு என்னன்னு தெரியல, உங்கள் மடியில் படுக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஜேகே அப்படி உங்கள் கூட ஐ மீன் அந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் இருக்கீங்க, அந்த மழை தண்ணி அப்படி சாரல் அப்படி உங்கள் மேலே படுது. அது மாதிரி ரொமான்டிக் தீமில் போனாலும் ஜேகேக்கு அது ஒரு மாதிரி இல்லை. உங்களுக்கு ரொமான்டிக்காக இருக்குது, ஒரு லவபிளாக இருக்குது, ஆனால் ஜேகேக்கு அப்படி கிடையாது. ஸோ அப்படியே தான் ஒரு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் ஜேகேவை பொறுமையாக எழுப்புறீங்க. மழை சுத்தமாக நின்றுச்சு. ஜேகே அப்படியே எழுந்துட்டு பார்க்குறீங்க, ஜேகேக்கு ஓரளவு ஃபீவர் ஓகே. இப்போ அப்படியே ஜேகேவை ட்ரைவ் பண்ணி நேராக வீட்டுக்கு போகிறீங்க. ஜேகேவை பார்த்து உங்கள் அம்மா, ஜேகே என்னாச்சு அப்படி உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் நடந்ததாக சொல்கிறீங்க. சரி வாப்பா படுப்போ, சுடு தண்ணி வைக்கிறேன் உனக்கு, நீ ஒரு லைட்டாக உடம்ப தொடச்சிட்டு அம்மா நான் மாமாவை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சுடு தண்ணி எடுத்துகிட்டு ஜேகே ரூமுக்கு போகிறீங்க. ஜேகே நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கு, டயர்டாக இருக்கும் உனக்கு, ஒர்க்லாம் போயிட்டு வந்துருக்கு, போய் தூங்கு போ. ஐயோ மாமா கம்முன்னு இருக்கியா கொஞ்சம், உனக்கு உடம்பு சரியில்லை, நான் டாக்டர் அம்மான்னு என்னை கூப்பிடுவேல. அவர் டாக்டராக இருந்து இதை பண்ணலைன்னா என் பேஷண்ட்டுக்கு, அதுவும் என் மாமாவுக்கு பண்ணலைன்னா எப்படி. எனக்காக நீ சின்ன வயசில் எவ்வளோ பண்ணியிருக்க, உனக்காக இது பண்ணலன்னா எப்படி மாமா. கம்முன்னு மாமா, நீ இதுக்காக எவ்வளோ உழைச்சிருக்க, என்னை படிக்க சொல்லி எத்தனை தாட்டி மோட்டிவேட் பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்போது என் மாமா ஆசைப்பட்டுமே நான் டாக்டர் ஆகிட்டேன். அப்போ அந்த டாக்டரோட கடமை தானே நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு டாக்டராக உன் பொண்டாட்டியாக அதை பண்ணணும், ஆனால் ஒரு டாக்டராக மட்டும் உன் கூட பண்ணுறேன் மாமா அப்படின்றீங்க. ஜேகேக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. வயன் நிறுத்தா மாமா, வயன் நிறுத்துன்னா அப்படின்னு சொல்கிறான் ஜேகே. மாமா என்னாச்சு. வயன் இங்கே பாரு, நான் உன்னை என்றைக்குமே என் மாமாவோட பொண்ணாக தான் பார்த்துட்ருக்கேன், சரியா. உன்னை என் மாமா பொண்ணாக தான் பார்த்துட்ருக்கேன், இன்னும் நீ என்னோட சின்ன பிள்ளை தான் அப்படின்னு சொல்லும் உங்கள் கண்ணில் தண்ணி வருது. ஜேகே அப்படியே ஃபேஸை கப் பண்ணி, மாமா உன்கிட்ட ரொம்ப சொல்லிடுமா, எனக்கு உன்னை சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். உன்னை எப்போ நான் பார்த்தனோ அப்போவே நீ தான் என்னோட புருஷனாக வரணும். எப்போ எனக்கு புருஷனுக்கான அர்த்தம் தெரிஞ்சதோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் புருஷனாக வரணும். சின்ன வயசில் எத்தனை விளையாட்டு விளையாண்டுருக்கோம், ஃபேக்காக கல்யாணம்லாம் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏன் மாமா என்னை ஏற்றுக்க மாட்டேன், ஏன் மாமா அப்படின்னு உன்னை ஜேகே அப்படி திரும்பிக்கிறான். சொல்லு மாமா, இப்படி பண்ணாத, கஷ்டமாக இருக்கு எனக்கு நீ வேணும் மாமா, இல்லைன்னா நான் வாழ மாட்டேன் மாமா, உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா செத்துருவேன் அப்படின்னு சொல்ல ஜேகே அப்படியே உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிடுறான். நான் இல்லைனாலும் நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்ற. ஏன் மாமா, என் லவ்வை மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டேன், என் லவ்வை அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் மட்டும் என் உயிர் வாழணும். உன் மேலே ஒன் சைடாக லவ்வை நான் வச்சுக்க முடியல மாமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இது எப்போ சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் உங்ககிட்ட, இது எப்போ சொல்லணும்னு நினச்சேன், ஆனால்
நீ படித்து பெரிய ஆளாக வரணும்னு நீ ஆசைப்பட்டனால தான் உன்கிட்ட இதை நான் சொல்லலை. இப்போ சொல்கிறேன் மாமா, படித்து உன் முன்னாடி டாக்டராக நிற்கிறேன். இப்போ நான் இதை சொல்லலாம் தப்பு. நான் உன்னை காதலிக்கிறேன் மாமா. எனக்கு நீனா ரொம்ப உசுரு. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் மாமா அப்படின்னு ஜேகே ஹக் பண்ண வரீங்க. ஜேகே அப்படியே ஏஞ்சிக்கிறான். வயன், நான் நான் ஸ்- நான் ஆர்மலான படிக்காத மேதடி. நீ படித்த பொண்ணு. இது நமக்குள்ள செட் ஆகுது. என்ன மாமா, லவ்வுக்கு படித்தவங்க படிக்காதவங்கன்னு கிடையாது மாமா. வயன், உனக்கு இப்போ புரியாது. நாளைக்கு கல்யாணம் ஆகி குழந்தைல பத்துக்கிட்டா நான் கம்மியான சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன். ஆனால் நீ பெரிய படிப்பை படிச்சிருக்க. நீ டாக்டர். அதை புரிஞ்சுக்கோ மாமா. லவ்வுக்கு கிராஜுவேஷன் தேவையில்லை மாமா. லவ்வுக்கு உண்மையான அன்பு இருந்தால் போதும். நான் உன் மேலே உண்மையான அன்பு வச்சு உன்னை எப்போ பார்த்தாலும் நினச்சிட்டு இருக்கேன் மாமா. இது போதாதான் மாமா? உனக்கும் என் மேலே எல்லா ஞாபகமும் என் நினப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா ஏன் மாமா என் அக்கறை காமிச்சு இந்த மழையில் நீ வந்து என்னை காப்பாற்றணும்? அப்படியே நான் அம்போன்னு விட்டுருக்கலாம் இல்லை மாமா? அப்போது உனக்கு என் மேலே லவ் இருக்குது. ஆனால் அதை உன்னால் வெளியே காட்ட முடியல. தோ, நீ படித்தவன் நான் படிக்காதவன ஒரு கதை எந்த உலகத்தில் இருக்க மாமா நீ? எந்த உலகத்தில் இருக்க எனக்கு தெரியாத மாமா. எனக்கு நீ தான். நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன். நான் உன்னை பார்க்க வரும்போது எப்போ பார்த்தாலும் ஊர் ஜனங்க என்ன டாக்டர் அம்மா நீ தான் சர்வியரோட பொண்டாட்டியான்னு என்னை கேட்குறாங்க. உனக்கு சர்வியர் புருஷன்தான் உனக்கு கிடைப்பான்னு எனக்கு ஒவ்வொரு தாட்டி சொல்கிறாங்க. ஊர் ஜனங்க எல்லாருமே நம்மளை தான் மாமா விரும்புகிறாங்க. நம்ம 2 பேரும் சேரணும் தான் இந்த உலகமே நினைக்குது. ஆனால் நீ மட்டும்தான் வேணான்னு நினைக்கிற. அது ஏன் எனக்குன்னு இப்போ புரியுது. லவ்வுக்கு கிராஜுவேஷன் வேணாம் மாமா. நான் பெரிய படிப்பு படித்தாலும் நீ படிக்கலைனாலும் பரவாயில்ல. படித்த மேதை படிக்காத மேதைன்னு எதுவுமே லவ்வில் கிடையாது. தென் லவ்வில் நீ ஏஜ் கேப்பை கொண்டு வந்தாலும் ஏஜெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை மாமா. உனக்கு எனக்கு 10 வயசு என்ன 40 வயசு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன். லவ் இருந்தால் போதும் மாமா. லவ் இருந்தால் கடைசி வரைக்கும் அந்த லவ் ஜெயிக்கும். உன் மேலே வச்சிருக்க ட்ரூவான லவ் நான் சாகிற வரைக்கும் அது அது எக்ஸிஸ்டாக இருக்கும். நீண்ட காலம் வரைக்கும் அது இருக்கும். துடிச்சுக்கிட்டே இருக்கும் உன் இதயத்தில். நான் இருக்கேன் மாமா. ஆனால் உன்னால் வெளியே சொல்ல முடியல. உனக்கு சொல்ல தயக்கம். எங்கடா இவ்வளோ நம்ம ஏதோ நினச்சிருவாளோ மாமா? எப்படிலாம் நினைக்காத மாமா. நான் உன்னை ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன் மாமா. நீ தான் மாமா என்னை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறேங்க. சரி, கேட்கறதுக்கப்புறம் எதுவும் கேட்க பிடிக்கல மீன்ஸ் உனக்கு அதெல்லாமே உண்மைன்னு தோணுது. அவனுக்குமே உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும். இருந்தாலும் இந்த படிப்புன்னு ஒரு விஷயம். அவன் லோ கிராஜுவேஷன் தான். கிராஜுவேஷன் கூட படிக்க கூட இல்லை நம்ம ஜெகே. அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் அவர் ஒரு நிலம் அப்படி இப்படின்ட்டு கிராமத்துலேயே வாழ்ந்தவர். ஸோ அதனால் இருக்கிற படிப்பை பற்றி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. நீங்கள் படிக்கணும்னு தான் ஜேகே ஒவ்வொரு தாட்டி மோட்டிவேட் பண்ணுவார். நம்ம தாட்டி ஆகிட்டோம், நம்ம மாமா பொண்ணு நல்லா வரணும்னு தான் ஜேகே நினச்சிருப்பாரு. நீங்கள் நல்லா இருக்கணுமே என்றைக்குமே ஜேகே அவரோட தாட் என்றைக்குமே நீங்கள் நல்லா இருக்கணும் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடைக்கணும் ஆசை. ஆனால் ஜேகே உங்களை அவாய்ட் பண்ணுற ரீசனே நீங்கள் படிச்சிருக்கீங்க, நான் படிக்கல, அந்த தான் ரீசன். நீங்கள் இப்போது லவ்வுக்கு கிராஜுவேஷன் தேவையில்லைன்னு சொன்னீங்க. ஆனால் ஜேகே அது காதில் வாங்குற மாதிரி இல்லை. ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஜேகேவை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவாய்ட் மீன்ஸ் ஜேகேவை பார்ப்பீங்க, ஆனால் அவன் பேசின வார்த்தைகள் எல்லாமே ஹர்ட் ஆகுது. அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு இப்படி தான் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஜேகே அவன் நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு லைட்டாக கத்தி பட்டுரும். நீங்கள் ரொம்ப துடிச்சு போயிடுறீங்க. மாமா என்ன மாமா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜேகேக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு பார்க்குறீங்க. அங்கே இருக்கவங்களாம் ஜேகேவை பார்க்குறாங்க. நீங்கள் ஜேகேக்கு இப்படி துடிச்சு போகிறீங்க. கத்திப்பட்டு ஜேகே ரொம்ப துடிக்கிறாரு. வலிக்குது வாயின் கத்துறாரு ஜேகே. நீங்கள் மாமா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை மாமா உனக்கு இங்கே பார் அப்படின்னு இப்போது நீங்கள் சொல்கிறதுலாம் ஜேகே சின்ன வயசில் உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னால அப்போது அதே டைம் தான் ஜேகே அந்த கல்லில் உங்களை உட்கார வச்சு அந்த கால் முட்டியில் ஜேகே மேனேஜ் போட்டுக்கிட்டே வயன் ஒன்றும் இல்லை இங்கே பார் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுதான் நீங்கள் இப்போ பண்ணுறீங்களா? இப்போ ஜேகே புரியுது கண்டிப்பாக. அதாவது நீங்கள் ஜேகே மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்கன்னு. ஆனால் ஜேகேக்கு தான் அதை புரிஞ்சுக்கிற தன்மை முன்னாடி இல்லாமல் போயிடுச்சு. ஜேகே கண்ணீரோடு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. என்ன மாமா ரொம்ப வலிக்குதான் அப்படின்னு ஒன்று. இப்போ நீங்கள் அப்படியே
அப்படியே ஜேகேக்கு ஆயில்மெண்ட்லாம் வச்சு பேண்டேஜ்லாம் போட்டுட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்கள் கையை எடுத்து அவன் செஸ்ட்டில் வைக்கிறான். வயன், ஒரு உண்மை சொல்லட்டுமா? ம் எதையும் பேரை சொல்லிக்கிட்டே இருக்குடி. நீ ஒவ்வொரு தட்டி துடிக்கும் போது எதையும் எவ்வளோ வேகமாக துடிக்குது பாரு அப்படின்னு ஜேகே அவன் ஹேண்ட் எடுத்து அப்படியே அவன் செஸ்ட்டில் வச்சுக்கிறான். நீங்கள் ஜேகேவே பார்க்குறீங்க. மாமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் வான். ஆனால் நீ படிச்சிருக்க, நான் படிக்கல. அது ஒன்று தான் வான் ரீசன். எனக்கு சொல்லும் போது எனக்கு என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. என் தாட்டை நானே செருப்பால் அடிச்சு ஏன்டா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை மிஸ் பண்ணணும். எனக்கு புரியுது. எனக்கு இப்போ புரியல வேன், இப்போ புரியுது. என் மேலே இவ்வளோ லவ் வச்சுருக்கேன். நீ நான் அவாய்ட் பண்ணும்போது எனக்கு இப்படி தம்மா இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் காதலோட வலி நான் என்னன்னு. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் உன் லவ் என்னன்னு. மாமா, அப்போ நீ என்ன அப்படின்னு சொல்லும் போது ஜேகே அப்படியே உங்கள் ஃபேஸை கட் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. லிப் டு லிப் கிஸ் போகுது. இப்போது நீங்கள் ஜேகேவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே தான் அந்த மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். அங்கே வெளியே இருக்கவங்களாம் என்னாச்சோ ஏதாச்சும் ஒரு குடிசை இருக்கும். அந்த குடிசையில் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே அப்படியே அந்த கிஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஐ மீன் பிரேக் பண்ணிவிட்டு, இப்போ சொல்கிறவன், வாழ்ந்தாலும் செத்தாலும் நீ மட்டும்தான். இதான் எனக்கு எல்லாமே. முதல் நீ, முடிவும் நீ தான். எல்லாமே நீ தான். எனக்கு நீ மட்டும் போதும். வேறு எதுவும் வேணும். டாக்டர் அம்மா, என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு ஜேகே கேட்குறான். நீங்கள் அழுத்திட்டே ஜேகே ஹக் பண்ணிட்டு, கண்டிப்பாக பண்ணிக்கிறேன்டா சர்வைவர் புருஷா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் வெளியே ரொம்ப அப்படி ஜேகேவை அப்படியே கேரிங்கோடு கூப்பிட்டு வரீங்க. வீட்டில் வந்து பற்றிலாம் பேசுகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜேகேக்கும் மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு கிராண்டான மேரேஜ். ஊர் ஜனங்க முன்னாடி உங்கள் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. உங்கள் கூட டாக்டர் படிச்சிருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து உங்கள் மேரேஜை அட்டன் பண்ணுறாங்க. உங்களுக்கு இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த தாலி கட்டுறது, வில்லேஜ் ஸ்டைல் பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட். ஓ வயன், இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் யூனோ அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறான். இப்போ ஜேகே, யாருடையாவா அப்படி கேட்குறான். என் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு அப்படின்றீங்க. எது பாய் ஃப்ரெண்டா அப்படி ஜேகே கேட்குறான். ஆமாம் அப்படின்றீங்க. ஏய் கொலை பண்ணுறான். நான் வந்ததுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுலாம் கிடையவே கிடையாது. நான் மட்டும்தான். என்ன என்ன என் புருஷன் கொஞ்சம் பொசசிவ் ஆகுற மாதிரி இருக்கு. நீங்கள் மட்டும் அன்றைக்கி அங்கே எங்கள் கிளினிக்கில் வேலை செய்கிற நர்ஸ் கிட்ட வழிஞ்சு பேசுனீங்க. விட்டுருவாங்க நான் அதான் அப்படின்னு பழி வாங்கிட்டேன். ஜாங்குக் மாமா அப்படின்றீங்க. ஜேகே அப்படிங்களை பார்த்து முறைக்க, அப்படியே இந்த ஸ்டோரி நம்ம என் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, ஜேகே வாயன் 2 பேரும் அவங்க ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கும் குழந்தை பிறக்கும். தென் நீங்களும் உங்கள் கிளினிக்கை ஹாப்பியாக வச்சிட்ருக்கீங்க. ஜேகேவும் அவரோட நிலத்தில் அப்படி இப்படின்னு அவரோட ஒர்க் பார்த்துட்ருக்காரு வில்லேஜில். உங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பி. கிராமத்தில் இருக்க எல்லாருமே நினச்சது நீங்களும் ஜேகே ஒன்று சேரணும் தான். அதுவும் நடந்துருச்சு. ஸோ அவங்களுமே ரொம்ப ஹாப்பி. ஸோ உலகமே நினச்சிருச்சு நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணுன்னு. யூனிவர்ஸே நினச்சிருச்சு. ஸோ அப்புறம் என்ன, நீங்களும் ஜேகே ஒன்று சேர்ந்துடுறீங்க. காதலுக்கு வந்து கிராஜுவேஷன் வேணாங்க. பையன் படிச்சிருக்கான், பொண்ணு பெரிய படிக்கலை, பட்டதாரியே இல்லை, ஓஹான்னு பேசுவாங்க. இல்லைன்னா பொண்ணு படிச்சிருக்கு, பையன் படிக்கலை, அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. கேஸ்ட் இஷ்யூ வரும். அவன் பெரிய இடம், இவன் சின்ன இடம், அவன் மிடில் கிளாஸு, இவன் ரிச் ஃபேமிலி, பணக்காரி அப்படின்னு சொல்லிட்டு லவ்வில் ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். அது எல்லாமே தாண்டி போய் ஃபேஸ் பண்ணி, எல்லா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி என் லவ் ஜெயிக்கும்னு நினச்சி 2 பேரும் நிற்பாங்கள்ல, அந்த லவ் பண்ணுற 2 கப்பல். ஸோ அவங்களோட லவ் தாங்க என்றைக்குமே ஜெயிக்கும். எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நிற்பாங்க பாருங்கள், அதுதாங்க லவ். ஸோ கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம, என் கூடயே நான் உன்னை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அந்த பையனை விட்டு கொடுக்காம அந்த பொண்ணை வச்சுக்க. நான் யாருக்காகவும் என் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு வச்சுக்க. அதுதாங்க லவ். யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச பர்சனை பத்திரமா வச்சுக்கோங்க. படிச்சிருக்க படிக்கலை சொல்லி காட்டாதீங்க. சப்போஸ் உங்களோட ஃப்யூச்சர் ஃபியான்சி உங்களோட கம்மியாக படித்து கம்மியான சம்பளம் வாங்குறாருன்னா அவர்கிட்ட சொல்லி காட்டாதீங்க. நான் பாரு எவ்வளோ பெரிய படிப்பு படித்து எவ்வளோ சேலரி வாங்குகிறேன், நீ பாரு கம்மியாக சேலரி வாங்குற. கண்டிப்பாக அது நம்ம உலகத்தில் நடக்கிற மேக்ஸிமம் ப்ராப்ளமே இதுதான். இல்லைன்னா இப்படி நடக்கும்.
பையன் நல்லா படித்து நிறைய சம்பளம் வாங்குவான். ஆனால் பொண்ணு கம்மியாக படித்து கம்மி சம்பளம் வாங்குவா. அதுவும் நடக்கும். நிறைய பேர் வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு வீட்லேயேன்னு சொல்லிட்டு அந்த கேர்ளை வந்து ரொம்ப வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. உன்னால் வேலைக்கெலாம் போக முடியாது, நான் இல்லாமல் உன்னால் எதுவும் செய்ய முடியாது, நீ என்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ கேர்ள்ஸை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், கேர்ள்ஸ் என்றைக்குமே பாய்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நீங்களால் முடியும். கேர்ள்ஸில் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த சிங்கத்தை தோண்டி எடுங்க. மிருகத்தை தோண்டி எடுத்திங்கன்னா உங்களோட உண்மையான முகத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கேர்ள்ஸும் குறைஞ்சவங்க கிடையாது, பசங்களும் குறைஞ்சவங்க கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தென் விவேகா, ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டேடா. உன் டேவை நல்லா என்ஜாய் பண்ண. இது உனக்கு பிடிச்சிருக்குமா? ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, எனக்கு லைட்டாக சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். மறக்காமல் சொல்லுங்கள். தென் ஜேகே ஆமஸ் மறக்காமல் சொல்லிவிடுங்க. தென் லைக் போட்டுருங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி பேங்க் தமிழ் ஃபிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கடா. தென் இன்ஸ்டா ஐடி, தென் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த அப்டேட் இருந்தாலும் நான் அதில் தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஓகே, தென் ஓகேடா மிஸ், எல்லாம் உடம்ப பார்த்துக்கோங்க. நான் என் உடம்ப பார்த்துக்கிறேன். எல்லாம் சேஃபாக இருங்க. தென் விவேகா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தென் அவங்க வந்து லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்னாங்க. ஸோ ஸ்ரீலங்கா மக்களை நான் கேட்டதாக சொல்லுங்கள். ஓகே, லவ் ஃப்ரம் இந்தியா, தமிழ்நாடு. ஓகே, ஸோ ஓகேடா மிஸ். ஸோ எல்லோரும் உடம்பு பார்த்துக்கோங்க, நானே உடம்பு பார்த்துக்கிறேன். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. டாடா, பாய்.